ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமாவோட பேரு டு சேவ் மை ஃபாதர் ஐ மேட் எ டீல் வித் எ மேன். இந்த ட்ராமாவோட ஸ்பெல்லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வைக்கிறேன், மறக்காம போய் ட்ராமாவை பாத்துருங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு யான்சி. இப்போ யான்சி கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து நிக்க, அங்க ஒரு பொண்ணு என்ன சொல்றானா, நீ ஃபூவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், அப்பதான் நீ கேட்குற காசு நான் தருவேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அவங்க அப்பாக்காக பணம் சேமிக்கிறதுக்காக தான் இவ இப்படி ஒரு வேலையை பார்க்குறா. இப்போ இந்த இடத்துக்குள்ள போனோன்னா அந்த இடத்துல ஒரு பையன் நிற்கிறான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணுறான். அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தோன்னா அந்த இடத்துல பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் தான் இருக்குது. இந்த மாத்திரை எடுத்து போடு அப்படின்னு சொல்ல அவளுமே அந்த மாத்திரையை போட்டுக்கிறா. ஓகே அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் எனக்கு 3 லட்சம் தரதா ஒத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவனோட கம்பெனி கடை தூக்கி கொடுத்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் கால் வருது. என்னங்க உங்கள் அப்பாவோட பில்லை நீங்கள் பே பண்ணலையா? நீங்கள் பே பண்ணாதான் நாங்கள் மெடிசன் கொடுப்போம், இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல இல்லை வேண்டாம் இந்த வந்துடுறேன் அப்படின்னு இவ வேகமாக ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கா. இப்போ இவளுக்கு அவங்க அப்பாவோட பில்லை கட்டுறதுக்கு காசே இல்லை. ஹீரோ கொடுத்த கார்டை பார்த்த உடனே ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. அவள் கால் பண்ணி நீங்கள் எனக்கு 3 லட்சம் தரணும், அதை தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் நீ அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நேற்று நைட்டு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவனோட காலை கட் பண்ண, என்ன இப்படி ஏமாத்திட்டா அப்படின்னு இவ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இவ இப்படி அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் வரான். ஆக்சுவலாக அவன் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு. இப்போ அவன் வந்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீ தான் என்னோட அப்பாவோட மெடிக்கல் பில்லை கட்டணும், நான் உனக்காக காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணல, இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பையனோட அம்மா தான் இந்த இடத்துக்கு வராங்க. ஏண்டி என் பையனை ஏமாத்தி அவங்ககிட்ட இருந்து காசு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நான் ஒன்றும் உங்க பையனை ஏமாத்தல, எங்க அப்பா உன் பையனுக்கு கம்பெனி விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இப்போ அந்த காசு தான் நான் திரும்பி கேட்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க 2 பேரும் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட்காரன் ஹீரோனோட கழுத்தை பார்க்குறான். பார்த்து அவளோட கழுத்தை அங்கங்க செவந்து போயிருக்கு. இதை பார்த்தோன்னே இவன் கடுப்பாயிட்டு, 3 வருஷமா நான் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கேன், ஆனா உன்னை ஒரு தடவை கூட டச் பண்ணதே இல்லை, இப்போ நீ பணத்துக்காக யாருக்கு கூடயோ சுத்த ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவ சொல்றா. இப்போ அவங்க அம்மாவும் இவனும் சேர்ந்துட்டு ஹீரோனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி கழட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அவனோட கோட்டை கழட்டி ஹீரோனுக்கு போத்து விட்டுறான். இப்போ ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, இவங்க எல்லாரையும் தூக்கி வெளியே போடுறா அப்படின்னு சொல்ல அவனுங்களை ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோனை தொடலாம் அப்படின்னு வரும்போது இவ தள்ளி போயிட்டு, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கறான். உனக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ எனக்கு 3 லட்சம் பணம் மட்டும் தான் தரணும், அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த பணத்தை அனுப்பிச்சு விட்டுறான். இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு 1 லட்ச ரூபாய் தரேன், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படின்னு சொல்ல இவளுக்கு வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வீட்டில் வேலை பார்க்குறவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னோட பையனோட கல்யாணத்தை பத்தி தான் ரொம்ப கவலையா இருக்கு, என்னோட உடம்பு வேற ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மேடம் நீங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, ஃபீல் பண்ற விஷயம் தெரிஞ்சா சார் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரான். அம்மா இந்த பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, வாமா வந்து இந்த இடத்துல உட்கார் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா ஹீரோயினோட இயரிங்க பார்த்தவொன்னே, அம்மாடி நீ வந்துட்டியா ஐரின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. அம்மா இந்த பொண்ணு ஐரின் கிடையாது, நல்லா கல்ல முடிச்சு பாருங்க, இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிருமா ஏதோ எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் எடுத்து ஹீரோயினோட கையில கொடுத்துட்டு, இது என் குடும்பத்தோட பிரேஸ்லெட், மருமகங்க மட்டும் தான் போட்டுட்டு வருவாங்க, பரம்பரையா யூஸ் பண்ணது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்ல இவளுமே வாங்கிக்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க அம்மா பார்த்து வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த அந்த பிரேஸ்லெட்டை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இல்லை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுங்க, அது ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் பண்ண உதவிக்கு தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, உங்கள் அப்பாவுக்கு தேவையான மெடிக்கல் பில்லு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவங்களோட அங்கிள் தான் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி என்ன சொல்றானா, அம்மாடி காசு சேமிக்கிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, உன்னோட ஹெல்ப் இல்லாமே என்னோட அப்பாவை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. இப்போ வீட்டுக்கு போன உடனே அவளோட அங்கிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மயக்கம் போட வச்சிடறாரு. இப்போ அப்படியே அவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பெட்ரூம்ல தான் இருக்கான். யாரோ ஒரு பையன் வந்து இவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டுட்ட அந்த ரூமை விட்டு வெளியே வந்து இன்னொரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. எங்கேயாவது ஓட முடியுமான்னு பார்க்கலான்னு பார்க்கறா. ஆனா அவ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கனால எங்கேயுமே தப்பிக்க முடியல. இப்போ அவளுக்கு வேற வழியே இல்லாம ஹீரோக்கு தான் கால் பண்றா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துன, அந்த ஹோட்டல்ல இருந்து ரூம்ல மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோ கேட்கறான். நீ என்ன காப்பாத்தனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனுங்களை பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள வந்துடுறானுங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவா நினைச்சா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினுக்கு ட்ரக்ஸை கொடுத்து பெட்ல படுக்க போட்டுறான். இப்போ அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து
வந்து ஹீரோயினை காப்பாற்ற அவன் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணை காப்பாற்ற ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த இடத்த விட்டு போய் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போக அவள் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க ஃபூ அப்படின்னு இவ்வளோ ஹீரோவோட பேரை கரெக்டாக சொல்ல 2 பேரும் நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோயினை மயக்கப்பட வச்சாலே ஒரு அங்கிள், அவனோட பொண்ணு தான். இவளுக்கும் எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இந்த யான்சியோட கதை இன்னையோட முடிஞ்சிருச்சு. இவ போயிட்டானா அவங்க அப்பாவும் சீக்கிரமே செத்து போயிடுவான். அவளோட வாழ்க்கை எப்படி நாசமா போகுது அப்படின்றத நான் என்னோட கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவ சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவ ரெடி பண்ணாலும் இவளையே பிடிச்சி உள்ள இழுத்துக்கிறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு எந்திரிச்சு வந்தா அவ ஹீரோவோட வீட்டில தான் இருக்கா. இப்போ அவ எந்திரிச்சு வரும்போது அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. வாமா வந்துட்டியா, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா போய் வாமிட் எடுக்கிற மாதிரி போக நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவளை பெட்ல வச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அம்மா இதுக்காக எனக்கு கால் பண்ணி வர சொன்னீங்க, எவ்வளோ முக்கியமான மீட்டிங்கை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. சும்மா இற, என் மருமகளை டென்ஷன் ஆக்காம, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ கூட இருந்து பாத்துக்கிறது இல்லையா அப்படின்னு உங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க ஹீரோவை. ஒழுங்கா பக்கத்துல இருந்து பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்காக கால் பண்ணி என்னை வர சொன்னேன், எவ்வளோ முக்கியமான மீட்டிங்கை விட்டுட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் உன்னை கால் பண்ணி வர சொல்ல, உங்கள் அம்மா தான் கால் பண்ணி வர சொன்னாங்க, என்னால் தடுக்க முடியல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதை நம்புற மாதிரியே தெரியல. இப்போ ஹீரோனோட ஃபோன் அந்த இடத்துல வச்சுட்டு உட்காந்துட்டு என்ன சொல்கிறானா, உண்மையாகவே எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அங்கிளோட பொண்ணு தான் வரா. அவள் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு நேற்று நைட்டு ஒன்னால அவன் என்ன ரேப் பண்ணிட்டா தெரியுமா, அது எல்லாத்துக்கும் நான் உன்னை பழி வாங்கியே தீரணும், இதில் ஹெச்ஐவி இருக்குது, அந்த ஹெச்ஐவி பிளட்டை உன் உடம்புக்குள்ளே செலுத்தினேன்னு வச்சுக்கையேன், உன்னோட வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட உடம்புல ஹெச்ஐவி செலுத்திடுறா. இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோக்கு இப்போதான் அவனோட ஃபோனை ஞாபகத்துக்கு வருது. அது ஞாபகம் வந்தோடனே அவன் ஹீரோயினோட ரூமுக்கு வந்து பார்த்தா பிளட் எல்லாம் கீழே கிடக்கு. இதை பார்த்தவொன்னே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னை தொடாத, எனக்குள்ள எய்ட்ஸ் வைரஸ் அவ செலுத்திட்டா அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கவலைப்படாத, நான் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு அவளை பிடிச்சிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ அவளை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறானா, அவளுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் எனக்கு பண்ணதே நான் திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட ஆளுங்க அந்த பொண்ணு எந்த இடத்துல இருந்து மெடிசன் வாங்கிட்டு வந்தா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த டீட்டெயில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு ஒன்று ஹெச்ஐவி செலுத்துல வேற ஏதாவது நார்மல் வைரஸ் தான் மாற்றி கொடுத்துருக்கா, இதனால எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்ல இப்போதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்கு. இதை கேட்டோன்னு அவளை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ அவளை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பாவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் வந்து அவரோட பொண்ணு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, அடுத்த வாரம் எங்க அம்மாவோட பர்த்டே இருக்கு, அவங்களுக்கு நீ ட்ரெஸ் வாங்கணும், இந்த கார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ ஓகேன்னு வாங்கிக்கிறா. இனிமே நீ என்னை எப்படி கூப்பிடணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இவ ஹஸ்பண்ட்னு சொல்லி காட்டுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் போறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான லேடியை ஒரு பொண்ணு புலி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் போய் அந்த லேடியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு பையன் பார்த்தவொன்னே, இந்த பொண்ணு அது ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு வெளியே நிற்கும்போது அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ கொடையை எடுத்துட்டு வரலையா, வா நானே உன்னை கூட்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் அவனோட கொடையை பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்க. இவன் என்ன சார், ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் அவர் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவனை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருக்க. இவன் என்ன யோசிக்கிறானா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் இல்லை போலையே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தவொடனே ஹீரோ என்ன சொல்றானா, அந்த சூப்பை குடி அப்படின்னு சொல்ல இவளுமே அந்த சூப்பை குடிச்சிட்டு இருக்கா. இப்போவே ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, அவர் என் கூட ஒன்றா வேலை பார்க்குறவர், அவர் தான் எனக்கு லாயருக்கெல்லாம் லீடர், மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏதோ கேரிங்கில் தான் கொடை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த வேலையை விட்டுடு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு இவ ஷாக் ஆயிட்டு, என்ன ஹஸ்பண்ட் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, அந்த வேலையை விட்டுட்டு என்னால் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும், லாயர் அப்படின்றது தான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்தோட கண்டிஷனை மறந்து போயிட்டியா, நான் சொல்றதை நீ செய்யணும், அதான் நம்ம கல்யாணத்தோட கண்டிஷன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இவளுக்கு வேற வழி இல்லாம முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றனா, சரி நீங்க சொல்றதை செய்யறேன், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட நேற்று ஒன்னாவே ஸ்டே பண்றான். இப்போ அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ அம்மாவோட பர்த்டே தான். அந்த பர்த்டே பார்ட்டியில் இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்லனா, ஆன்ட்டியோட பர்த்டேக்காக தான் நான் ஃபாரின்லேருந்து வந்தேன், இந்தாங்க ஆன்ட்டி கிஃப்ட் அப்படின்னு சொல்ல அந்த கிஃப்ட் எல்லாம் ஆன்ட்டி கண்டுக்கவே இல்லை. இப்போ ஹீரோயின் ஒரு கோட்டை எடுத்து கொடுத்து இதை நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு இவங்களும் சந்தோஷமா வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோட்டை
பார்த்தவொன்னா அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இதை நீ என்னோட கடையில தான் வாங்கியிருக்க, அவன் தானே உன்னை அந்த கடைக்கு வர சொன்னா, அந்த கடை என்னோட தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, சும்மா பேருக்காக தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கான், வேணும்னே அவளோட கடைக்கு என்ன அனுப்பியிருக்கான் பாரு, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ வச்சுட்டு இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் மாதிரி நடிக்கிறதெல்லாம் போது நிப்பாட்டுங்க, அப்புறம் இதுக்காக என்ன அவளோட கடைக்கு அனுப்புனீங்க, அந்த பொண்ணை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் தான் அவங்க அம்மாக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இப்போ அவன் நிறைய கேண்டில்லாம் ஏற்றி வச்சிட்டு இருக்க. அந்த கேண்டில பார்த்தோன்னா அவங்க அம்மா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஐரின் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி கத்திட்டு மயக்கம் போட்டு விழ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துக்கு ஆன்ட்டியோட வேலைக்கார லேடி தான் வராங்க. ஹீரோயின் என்ன கேட்குறானா, ஆன்ட்டிக்கு என்னாச்சு, எதனால இப்படி ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக்கை பற்றி தான் சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தினால தான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் மேடத்தால வெளியே வரவே முடியல. ஆனால் அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு இப்போ அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் போய் கண்டிப்பாக அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் சமைச்சு எடுத்துகிட்டு போய் ஆன்ட்டி பார்க்கறதுக்காக போகிறான். ஆனால் ஹீரோ ஆளுங்க வச்சிருக்கான் போல இவ பார்க்கக்கூடாதுன்னு. இப்போ அவ சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாடிக்கார்டு இவளை உள்ள விட மாட்டேங்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு இந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றானா, உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல உண்மையாவா அப்படின்னு சொல்லி இவளும் கேட்க அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். இப்போ அவ சாப்பாடு கொடுத்துட்டு ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவனோட லீடர் தான் வரான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவனோட லீடர் மேலே இடிக்க மன்னிச்சிருங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காத ஃப்ரெண்டுக்காரி அவளோட ஃபோன்ல போட்டோ எடுத்துக்கிறா. இப்போ அவன் என்ன கேட்குறானா, நீ ஆன்ட்டியை இருந்துச்சு ரொம்ப கவலையா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அந்த டாக்டரால உன்னோட ஆன்ட்டியை சீக்கிரமே குணப்படுத்த முடியும் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க. நான் அந்த டாக்டரை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த டாக்டர் அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி 2-3 லேடிஸ் டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே லக்கி, அந்த டான்ஸ் ஆடுறாங்களே அவங்க தான் அந்த லேடி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த லேடியை பத்தி யோசிச்சு பார்க்குறா. இவங்க உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க, ஹீரோயின் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த லேடி தான் அந்த டாக்டர். இப்போ அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்க்கறதுக்கு அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, உங்களோட ஒய்ஃப் வந்து உங்க அம்மாக்காக சாப்பாடு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை வாங்கி வச்சுக்கிறான். இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றானா, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா, ஆனா உன்னோட பொண்டாட்டிய பாரு இன்னொரு பையன் கூட டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவ போட்டோவை காமிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ அவளை பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி உங்ககிட்ட உண்மையா இல்ல, அவன் உன்னை ஏமாத்துறா, அவளோட காதல் வேலை எல்லாம் நீ விழாத, நான் உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த போட்டோவை பார்த்தா உண்மையான போட்டோ மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இது எனக்கும் அவளுக்கும் உள்ள விஷயம், புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, நான் உன்னோட கிளைண்ட், நீ ஒரு லாயர், நான் இங்க வந்த விஷயத்த யார்கிட்டயே சொல்லாத அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த டாக்டர் ஹீரோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, எந்திரிக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் அவங்கள வழி அனுப்பலாம் அப்படின்னு வெளியே வந்துடுறா. இவ வெளியே வந்து நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு இன்னொரு டாக்டரை கூட்டிட்டு வரான். அவனை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டானிக் மாதிரி எடுத்து அவங்க வாயில ஊத்திட்டு இருக்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்ட்டிக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. நீ என்ன பண்ற, நான் ஆன்ட்டியை ஹெல்ப்லான் தான் இங்க வந்தேன், இவர் எவ்வளவு பெஸ்ட் டாக்டர் தெரியுமா, இவளோட அப்பாயின்மெண்டே கிடைக்காது, அவர் நான் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த டாக்டருமே ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னா ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நான் டாக்டரை கூட்டிட்டு வந்தேன், இவரோட அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, டாக்டர் போய் அம்மாவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவர் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு உண்மையாவே உங்க அம்மாவோட கண்டிஷன் இம்ப்ரூவா இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இதை கேட்டவுடனே அவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் பண்ண ட்ரீட்மெண்ட்னால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த டாக்டர் பல்ல காமிச்சிட்டு இருக்க. உண்மை என்ன அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட அம்மா சீக்கிரம் குணமாயிருவாங்க, ஆனா இந்த பொண்ணை மட்டும் உங்க அம்மா பக்கத்துல விடாதீங்க, ஏன்னா இந்த பொண்ணு பேசி பேசி உங்க அம்மாவை படுக்க வச்சிருவா அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை வெளியே போக சொல்லிடுறான். அவங்க சொல்றத நீயும் நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்னோட அம்மா தான் முக்கியம், அவங்களோட ஹெல்த்ல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ ஹீரோயின் வெளியே வந்தோன்னா அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு தான் வரா. அவ வந்து என்ன சொல்றானா, எனக்கும் உன்னோட புருஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியுமா, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தோம், நான் ஃபாரினுக்கு படிக்க போயிட்டதுனால அவனுக்கு ஒரு வழி இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், ஒழுங்கா அவனை விட்டு போயிரு, அவன் அடிக்கடி என்ன பாக்குறதுக்காக ஃபாரின் கூட வந்துட்டு இருக்கான், இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவ அந்த இடத்துல ஹீரோ எழுதி வச்சு டைரியை பாக்குறா. அந்த டைரியில அவளை பத்தி தான் எழுதி வச்சிருக்கான். நான் எப்படா உன்னை பாப்பேன்னு இருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ எழுதி வச்சு அந்த இடத்துல போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அழுகையே வந்துருது. இப்ப இவளுக்கு ஒரு கால் வந்து யாரான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் அவங்க அப்பா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு கால் வந்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா வேகமா அவங்க அப்பா பாக்குறதுக்காக தான் போயிடுறா. இப்ப அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துட்டு
பார்த்துட்டு அப்பா நீங்க நல்ல வேலை கண்ணு முழிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருது. ஹீரோ என்ன சொல்றானா, நான் அவரை பார்க்க போனோம், சீக்கிரம் கார் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாசனா உங்க 2 பேருக்கும் நடுவில் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே இருக்கு, நீங்க போய் அவங்கள நேரில் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம பேசுற, ஒழுங்கா வாய முடிட்டு சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுற எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டுக்காரி ஒட்டு கேட்டுட்டு ஓ கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரி யாருக்கோ கால் பண்ணி அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல எந்த ரூம்ல இருக்காரு அப்படின்றத விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறா. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோன் அவங்க அப்பாக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா ஹீரோனை பார்த்து என்ன கேட்கறானா, ஏமா சர்ஜரிக்கான ஃபீஸ் எங்க இருந்து உனக்கு வந்துச்சு, இந்த பையன் தான் உனக்கு கொடுத்தானா, இந்த உண்மையை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப டென்ஷனா கத்திட்டு அவருக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமா ஓடி போறா. நீ என்ன பண்ண, இதுக்காக எங்க அப்பா கிட்ட இப்படி ஒரு உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு ஒழுங்கா அந்த ரூமை விட்டு வெளியே போய் அப்பா பார்க்க வராது அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப வெளியே வந்த உடனே ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, டாக்டர் அரேஞ்ச் பண்ண உங்க அப்பா பார்க்க அப்படின்னு சொல்ல அவனுமே அரேஞ்ச் பண்ணிடுறான். இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றானா, உங்க அப்பாவை டென்ஷன் ஆக்குற மாதிரி எந்த விஷயமும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல ஓகே டாக்டர் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றானா, அப்பா ப்ளீஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு ரூமுக்கு வெளியே வந்து என்ன யோசிக்கிறானா, எப்படி அவன் கூட நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்க போறோன்னு தெரியலையே, அவனை விட்டு பிரிஞ்சு வரதை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா அவனோட மனசுல அந்த பொண்ணு தானே இருக்கா அப்படின்னு ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை கால் பண்ணி அவனோட ஆஃபீஸ்க்கு வர சொல்றான் பேசணும் அப்படின்னு. இப்போ அவங்க வந்து என்ன சொல்றானா, ஏதோ பேசணும்னு வரசணும் அப்படின்னு சொல்ல இதுக்காக இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நிக்கிற, கிட்டவா அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இப்போ இவ கிட்ட வந்தவன ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே நம்ம 2 பேருக்கு நடுவில் இந்த கான்ட்ராக்ட் பேப்பர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டுட்டு இனிமே நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இருக்கலாம், நம்மளோட ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இவ இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்ல அவ அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு செம கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றானா, இத்தனை நாளா என்ன பாத்துக்கிட்டதுக்கும் எங்க அப்பாவோட மெடிக்கல் பில்லுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோவை திரும்பி பார்த்து என்ன யோசிக்கிறானா, வெறும் நார்மல் ரிலேஷன்ஷிப் தான் 2 பேருக்கு நடுவில், ரொம்ப ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்தவன ஹீரோனை நினைச்சு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். எல்லாரும் எனக்கு பொண்டாட்டியா இருக்க ஆசைப்படுவாங்க, ஆனா இவன் என்னடானா என் பொண்டாட்டியா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இவளுக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு கையில வச்சிருக்க கண்ணாடியை உடைச்சிடறான். அப்படி உடைச்சிடலாம கையில நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு டே நீ என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அத்தைக்கு உடம்பு சரியில்லை, நீ வேற கையில இப்படி எல்லாம் உடைச்சிட்டு இருக்க, 2 பேருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவன் அளவு மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு ஹீரோயின் மேலதான் கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து என்ன சொல்றானா, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல ஹீரோ வேகமா உங்க அம்மாவை பார்க்க தான் போறான். இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணாங்களே அவங்களே வர சொல்லுங்களே அப்படின்னு சொல்ல இவனுமே இந்த டாக்டருக்கு கால் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவன் போனே எடுக்கல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல அவனை பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்களுமே பிடிச்சிட்டு வந்துடுறான். இப்பவே அன்னை கொடுத்த மருந்தை எடுத்து அதே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கையில எடுக்கிறான். இந்த இடத்துல ஒரிஜினல் டாக்டர் நிக்கிறதுனால இவனுக்கு கை கால்லாம் ஓதுறது, ஏன்னா இவன் உண்மையான டாக்டர் இல்ல டூப்ளிகேட். இப்பவே மருந்தை கீழே போட்ட உடனே இந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றானா, இது ஏதோ பழத்தோட விதை மாதிரி இருக்கே, யோ நீ டாக்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். நீ போலி டாக்டர் இருந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வருவா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோட காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் அவனை தூக்கிட்டு போனவன டாக்டர் என்ன சொல்றானா, இவங்களை காப்பாத்துறதுக்கு என்னோட லெக்சரர் தான் வரணும் போல, ஆனா அவங்க வந்து அவ்வளவு ஈஸியாலாம் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மண்டையாடிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோன் அவங்க அப்பா பார்க்க வந்திருப்பா இல்லையா, அவளை பாக்குறதுக்காக லீடர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, உங்ககிட்ட பேசலாம் தான் இந்த இடத்துக்கு வந்தேன், உண்மையாவே நீ ரொம்ப நல்ல பண்ணு, உன்னை என் மனசுல வேற எங்கேயோ வச்சிருக்கேன் அப்படின்னு நீவே பேசிட்டு இருக்க, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோன் அந்த இடத்த விட்டு போல அப்படின்னு பார்க்கும்போது இப்பவே என்ன சொல்றானா, நம்மளோட ஆபீஸ்ல நீ என்னோட அசிஸ்டண்டா வேணும்னு அப்ளை பண்ணிருக்கேன், அடுத்து நடக்க போற கேஸ் எல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்னதான் சேர்ந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல உண்மையாவே நீங்க ரொம்ப நல்ல லாயர், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக இனிமே நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட ஆளுங்க ஹீரோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டாக்டர் அங்க இருந்து கிட்னாப் பண்ணிட்டே வந்துடுறாங்க. இவனுங்க இப்படி பண்ணதுனால அந்த டாக்டர் கடுப்பாயிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கிட்னாப் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் அங்க உள்ள ஆளுங்களையும் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோ அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க அம்மாக்கு உதவி பண்ணுங்களே அப்படின்னு இவன் கெஞ்சிட்டு இருக்க. இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, அதான் காசு வாங்கிட்டு தானே போவேன்,
போவீங்க, சும்மாவா ட்ரீட்மெண்ட் பார்க்க போறீங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வாய முறி அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நான் யான்சி கிட்ட சொல்லிட்டு போனேனே உங்களை எப்படி பாத்துக்கணும்னு, அவ பாத்துக்கலையா, எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது யான்சியா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிரும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, யான்சி உண்மையாவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா, நான் தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவ காலை எடுக்கவே இல்ல. இந்த பக்கம் ஹீரோ கால் பண்றது ஹீரோயினுக்கு தெரியுது. அவ ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோட நம்பரை பிளாக் பண்ண, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் என் நம்பரை பிளாக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு, டே உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த ஃப்ரெண்டோட பொண்டாட்டி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்க்கறது, கோச்சுக்கிட்டு போன பொண்டாட்டியை எப்படி மறுபடியும் கூட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க பேசுறது உங்களை பத்தி தானே அப்படின்னு இவன் கேட்கறான். இல்லையே என்னை பத்தி எல்லாம் கேட்கல, என் ஃப்ரெண்டுக்காக கேட்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நான் எத்தனை கல்யாணம் பாஸ் பண்ணேன், என்கிட்ட போய் கேட்குறீங்க, சத்தியமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, போய் தலடா அப்படின்னு ஹீரோ அவனை வெட்டி விட்டுறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளோட ஆஃபீஸில் ஏதோ ஒரு கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க பாஸ் என்ன சொல்றாருன்னா, வாங்க எல்லாரும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் செம ஹாப்பியாகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே, பாஸ் இப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாய முறா அப்படின்னு சொல்லி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்கு போட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பாக இன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு வர விட மாட்டேன், நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு அங்க யோசிச்சுட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. என்னடா இன்னைக்கு ஆபீஸ் லீவ் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே பாஸ் அப்படின்னு இப்பவே யாருக்கோ கால் பண்றான். இப்ப கால் பண்ணி பார்த்து என்ன சொல்றானா, பாஸ் அவங்க எல்லாரும் ஒன்னா வெளியே போயிருக்காங்க, ஏதோ என்ஜாய் பண்றதுக்காக கேம்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்க, நாங்களே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நீ வாய் அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோமே வந்துடுறான். ஆனா ஹீரோவை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்ப ஹீரோ கடுப்புல, டேய் நான் யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அவனோட அசிஸ்டன்டும் பேசி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் அங்க வேலை பாக்குற பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, உன்னை லீடர் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறார் போல அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றானா, 1000 தான் இருந்தாலும் புருஷன் மாதிரி பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, அவ ஷாக்கா ஆயிரா என்னது புருஷனா அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இவன் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை பார்க்கலான்னு நான் வந்தேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது என்னோட கம்பெனி டூர், இங்க வந்து ஏன் பிரச்சனை பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் கம்பெனியோட பாஸ் என்ன சொல்றானா, நம்மளோட லாயர் கம்பெனி ஃபுல்லாவே இவரோட கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, சோ இவர் நமக்கு பாஸ் மாதிரி அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் போய் விளையாடுறேன், பேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடறா. இப்ப ஹீரோயின் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, என் பொன்னாட்டி விளையாடிட்டு இருக்கா, அவளுக்கு தாகம் எடுக்கும், போய் ஜூஸ் வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல அவனு வாங்குறதுக்காக போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் விளையாடிட்டு இருக்க, பின்னாடியே லீடர் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தவன ஹீரோ என்ன யோசிக்கிறானா, இதுக்காக நாய் மாதிரி பின்னாடியே நின்றுட்டு இருக்கான், போய் ஓரமா உட்கார வேண்டியதானே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் ஜூஸை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இப்ப அந்த ஜூஸை பத்தி சொல்றதுக்குள்ள ஹீரோ டக்குன்னு வாங்கிட்டு போயிடுறான். என்னடான்னு பார்த்தா அது மேங்கோ ஜூஸ். இப்ப ஹீரோ ஜூஸ் குடுக்கறதுக்கு முன்னாடியே லீடர் வந்து ஜூஸ் கொடுத்துட்டதுனால அந்த ஜூஸை ஹீரோயின் குடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு வந்த ஜூஸை அவனே குடிக்க, அதை குடிச்சவன அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். ஏன்னா மேங்கோ ஜூஸ் ஹீரோக்கு அலர்ஜி. இப்ப அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. பாஸ் என்ன மன்னிச்சுங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, உண்மையாவே நீ பார்த்தது சூப்பர் வேலை அப்படின்னு ஹீரோ கையை காமிச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இந்த ஆளுக்கு, ஜூஸ் குடிச்சதுல பைத்தியம் முத்திருச்சோ அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, அவங்களோட உடம்பு சரியாச்சு, அந்த இடத்த விட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு வந்து என்ன யோசிக்கிறானா, எப்படி என் பொண்டாட்டிய மறுபடியும் என் கூட ஒண்ணு சேர்க்கறது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்பவே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். நாளைக்கு நீ கம்பெனிக்கு தனியா தானே போவ, நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்ல, வேண்டாம் நான் பஸ்ல போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போனை வச்சுட்டு இப்பவே என்ன யோசிக்கிறானா, இதுக்காக அவர் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை நம்ம இவர் கூட மறுபடியும் பொண்ணு சேரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஹீரோயின்கே டவுட் வந்துருச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பஸ்ல ஏறலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவளுக்கு முன்னாடியே ஹீரோ பஸ்ல உட்காந்துட்டு ஹாய் பொண்டாட்டி அப்படிங்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறி ஹீரோ பக்கத்துல உட்காராம முன்னாடி சீட்ல உட்கார ஹீரோக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, என் கூட வீட்டுக்கு வந்துறேன், நீ வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆஃபீஸ்க்குள்ள போயிடுறான். இப்ப உள்ள போன பொண்ணு ஒரு பொண்ணு வந்து என்ன சொன்னா, உன்னை டைரக்டர் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன உள்ள போய் பாக்குறா. அங்க பார்த்தா உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோ தான். இப்ப என்ன சொல்றா, இன்னையில இருந்து நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட், ஏன்னா இந்த லாயர் ஆஃபீஸ் தான் என்னோட அபிஷியல் லாயர் ஆஃபீஸ், சோ ஆஃபீஸோட பாஸ் நான் சொல்றேன், நீ இன்னைக்கு நைட் என் கூட டின்னர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவ அவளோட இடத்துல உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல லீடர் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா,
இன்னைக்கு நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு, நம்ம ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த டின்னர் பார்ட்டியில இருக்கும்போது அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லீடரோட அப்பா தான் வராரு. அவர் வந்து இவனை பிடிச்சி கண்ணா படம் திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எதுவுமே பண்ணிக்காம மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ண வந்துட்டு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடா. இவ வெளியே வந்துட்டு இருக்க. அவங்களோட அங்கிளோட பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. அவ என்ன சொல்லனா, அப்பா நம்ம ஆல்ரெடி இந்த ஃபூ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டோம், அவன் நம்ம கான்டாக்டை ஒத்துக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேமா, அவனை பழி வாங்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, மேடம் பாஸ் நிறைய சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு இருக்காரு, நீங்க வந்தாதான் வருவாரா அப்படின்னு சொல்ல இவளுக்கும் வேற வழி இல்லாம ஹீரோ இருக்க இடத்துக்கு போயிடுறான். இப்ப ஹீரோ பக்கத்துல ஃப்ரெண்டுக்காரி அசிஸ்டன்ட் எல்லாரும் இருந்துட்டு இருக்க. ஹீரோ பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சரக்கு பிடிங்க வச்சுட்டு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட கையை எடுத்து விட்டுட்டு டேய் நானே உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு இவ சொல்றான். இப்ப ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு நான் என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் போவேன், வேற யாரு கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அவ படுக்க வச்சுட்டு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் நான் போற பிளான்ல நீ எனக்கு அடிமையாக போற அப்படின்னு வச்சுட்டு ஹீரோட ரூம்குள்ள போயிடுறா. இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவ தான் ஹீரோட பெட்ல இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்னோட பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நேத்து நைட்டு அப்படின்னு இவ சொல்றா. நேத்து நைட்டு நான் ஒண்ணு சித்து போகல, குடிச்சு மட்டும் தான் இருந்தேன், ஆனா என்ன நடந்துச்சு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒழுங்கா நீ ஃபாரின்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க இவ ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறா. நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன், ப்ளீஸ் என்னை ஏன் எப்ப பார்த்தாலும் துரத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிக்கிறத அவளோட போன்ல வீடியோ எடுத்துக்கிறா. இப்போ வீடியோ எடுத்துட்டு என்ன சொல்றானா, நீ தான் என்ன எல்லாத்துக்குமே கட்டாயப்படுத்த வைக்கிற அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா அந்த வீடியோ வச்சு. இப்ப ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லெட்டர் தான் இருக்கு. யாரான்னு பார்த்தா ஹீரோயின் தான். ட்ரிங்க்ஸ் பண்ணாத உடம்புக்கு நல்லதில்ல, தண்ணி குடி அப்படின்னு இவ வாட்டர் கேன்ல தண்ணி வச்சுட்டு போயிருக்கா. இப்ப அந்த பேப்பர் எடுத்து இவன் பொக்கிஷ மாதிரி உள்ள வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான் ரொம்பவே ஹாப்பியா. இப்ப ஹீரோயின் அவளோட ஆபீஸ்ல இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோட அம்மா கண்ணை முழிச்சிட்டாங்கன்னா அந்த நியூஸ் கேள்விப்பட்டவன அவ வேகமா ஹீரோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க அம்மா கிட்ட தான் நிக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அம்மாடி லாஸ்ட் டைம் நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிரு, நெருப்ப பார்த்தவன எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு வில டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க சீக்கிரமே குணமாயிருவாங்க, ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அதான் சரியாயிடுச்சுல நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோவில் தூக்கிக்கிறான். இப்ப தூக்கி உட்கார வச்சுட்டு உன்னோட காலில் அடிபட்டு இருக்க விஷயத்த பார்த்தேன், உன் கால் ஸ்லிப் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி இவன் ஐஸ் கட்டி வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவர் நம்மளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாரோ, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், நானே என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஹீரோயின் இப்படி சொன்ன உடனே ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவ எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்றான்னு காரணம் புரியலையே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா பாக்குறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் உட்கார்றான். அங்கிள் நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல, என் பொண்ணை கட்டாயப்படுத்தி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ கொடுத்த காசை வச்சு தானே அவன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அவளோட புருஷன், நான் அவளை உண்மையா காதலிக்கிறேன், மத்தபடி நான் அவளை தப்பான எண்ணத்துல பார்த்ததில்ல அப்படின்னு சொல்ல நீ உண்மையாவே சொல்ற அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றான், நான் அவளை உண்மையாவே காதலிக்கிறேன், ஆனா அவ என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கா, அதுக்கான காரணம் தான் புரியல அப்படின்னு சொல்ல இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவங்க அம்மாவும் நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், நான் எப்ப பார்த்தாலும் பிசினஸ்னு வீட்டை விட்டு வெளியே போயிருவேன், இவங்க ரெண்டு பேரை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டேன், என்னோட கேரிங் இல்லாததுனாலதான் என்னோட அப்பாவுமே இறந்து போனாரு, தாத்தா இறந்து போன சோகம் வேற என் பொண்ணை தாக்க அவளோட அம்மா அதாவது என் பொண்டாட்டி என் பொண்ணு கண்ணு முன்னாடியே நெருப்புக்கு இரையாயிட்டா. இது எல்லாத்தையும் பார்த்து என் பொண்ணு மனசுல என்ன யோசிச்சனா, நம்ம கல்யாணமே பண்ணிக்க கூடாது, கல்யாணம் பண்ணாலும் நிம்மதியா வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருக்கு, அந்த எண்ணத்தை வெளியே எடுத்தாதான் அவளால நார்மலான வாழ்க்கை வாழ முடியும், உண்மையாவே நீ என் பொண்ணை காதலிக்கிறனா அவளோட மனசுல இடம் பிடிக்கப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அவளோட மனசுல இடம் பிடிச்சா அவளை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினோட அங்கிளை தான் காட்டுறாங்க. அவ பொண்ணு என்ன சொல்றானா, அப்பா அந்த யான்சி இருக்காளே அவ என்னோட ஃபியான்சி கூட சுத்திட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா மீடியால போட்டு விடுமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல இவளுமே அந்த மாதிரி போட்டு விட்டுறா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்தோன்னா அவங்க ஆபீஸ்ல உள்ளவர் என்ன சொல்றானா, உன்னை பத்தி சோசியல் மீடியால தப்பா வந்திருக்குமா, 2 நாளா நீ லீவ் எடுத்துக்க, ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ நல்ல பொண்ணுன்னு, ஆனா இங்க இருக்கவங்க வாயெல்லாம் மூட முடியாதுல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு அந்த லீடருமே வந்துடுறான். அவன் வந்து பார்த்து என்ன சொல்றானா, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு இவங்க எல்லாம் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, பாஸ் உங்களோட பொண்டாட்டியை பத்தி தப்பா மீடியால வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவனோட போன்ல பாக்குறான். இந்த வேலையை யாரு பார்த்ததுன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா அப்படின்னு
சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அங்கிளை பிடிச்சிட்டு வந்துடுறான். இப்ப அவன் அங்கிளை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் நீயா இது உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படி இந்த மாதிரி வேலையை பண்ணுவேன், யான்சி என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ என்ன சொல்றனா, இனிமே உன் கம்பெனி ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்றேன், இதுக்கப்புறம் உன் கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா ஹீரோ காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறான், தயவு செஞ்சு என்னோட கம்பெனியை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட கம்பெனிக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு அரைஞ்சிட்டு இருக்கா. நான் உன்னோட பாஸ், உன் ப்ராஜெக்ட் என்கிட்ட இருந்தா என்ன தப்பு, எதுவா இருந்தா என்ன, உன் ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு தான் சொந்தம், இதை பத்தி யார்கிட்ட மூச்சு விட்டுன்னு வச்சுக்கேன், உனக்கு சம்பளமே வராது, ஹாஸ்பிட்டல்ல இருக்க உன்னோட அப்பா சேர்த்து போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ அப்படின்னு சொல்ல அவளுமே அதை தொடச்சிட்டு இருக்கா. தைரியமா என் கூட வா, கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் அந்த பொண்ணை ஹீரோ கிட்ட தான் கூட்டிட்டு போறா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றானா, இவளோட ப்ராஜெக்ட்டை உன் ஃப்ரெண்டு திருடிட்டு இவன் மேல பழி போட்டுட்டு இருக்கா, ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட் இவளோடது அவளோடது கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்கறாங்க. இப்போ இவளை பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நான் தான் டிசைன் பண்ணேன், என்னால அந்த ப்ராஜெக்ட்டை மறுபடியும் டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு இவ பேப்பர்ல வரைஞ்சு காட்டிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் செக் பண்ணி பார்த்துட்டு பாஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு இவனு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்பவே என்ன கேட்கறானா, சார் எதுக்காக என்ன கூப்பிடணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்க, சோஷியல் மீடியால உன்னை பத்தி தப்பான விஷயங்கள் நிறைய வந்துச்சுல, அந்த விஷயங்களை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா பண்ணா கண்டிப்பா அவளை நம்ம மாட்ட வச்சிடலாம் அப்படின்னு ஹீரோட காதுக்குள்ள போய் சொல்ல ஓகே அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் நைட்டு பார்ட்டிக்கு ஒன்னா போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதை பார்த்தவொடனே இந்த பக்கம் அசிஸ்டன்ட் கண்ண முடிக்கிறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நைட்டு பார்ட்டில பார்க்கலாம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ அப்படியே பார்ட்டியை தான் காட்டுறாங்க. பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு பொண்ணுமே வந்திருக்கா. இப்போ அந்த பார்ட்டி எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவ டிசைன் பண்ண அந்த வாட்சுக்காக தான். இப்போ அந்த வாட்சை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நிறைய கிளைண்ட் அங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் பழைய காலத்து மாடல்ல ட்ரெஸ் போட்டு வந்து நிக்க இவளை பார்த்து அங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னது ட்ரெஸ் 90s மாதிரி போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க, இந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணது வேற யாரும் கிடையாது, இங்க நிக்கிறாளே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இவ சும்மா போய் சொல்றா, என்னோட இமேஜ் டேமேஜ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இமேஜ் டேமேஜ் பண்றேனா, இந்த பார்ட்டி எதுக்காக நீ வச்சிருக்கியோ அந்த பொருள் உன்னோடதே கிடையாது, அந்த டிசைன் உன்னோடது கிடையாது அப்படின்னு சொல்ல அவ ரொம்பவே ஷாக் ஆயிரா. என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறியா, அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்ல தாராளமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவளோட அசிஸ்டன்ட் பொண்ணை கூட்டு வந்துடுறா. இப்ப என்ன சொல்றனா, இந்த டிசைனோட ஒரிஜினல் ஓனர் இந்த பொண்ணு தான், இவளோட டிசைனை தான் திருடி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ தானே இந்த டிசைனை கிரியேட் பண்ண, ரெண்டு பேருமே போய் போர்டில் வரைங்க, யார் வரைகிறது கரெக்டா இருக்கோ அவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு வரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவளை பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு டிசைனும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படின்னு பென்சிலை கீழே போட்டுட்டு எனக்கு உடம்பு சரியில்லை இன்னொரு நாள் வரையலாமா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க, கண்டிப்பா இன்னைக்கு நீ வரைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. இப்போ இந்த பொண்ணு அவளோட அசிஸ்டன்ட் பார்த்து என்ன கேட்கறானா, உன்னோட ஃபேமிலிக்காக நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன், இதுக்காக என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் நீங்க என்னோட டிசைனை திருடிட்டீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன நீ எல்லாரும் நடி திருடின்னு சொல்றியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ அரையிற மாதிரி வர ஹீரோயின் குறுக்க வந்துடுறான். இவ குறுக்க வந்தோன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவளை தள்ளி விட்டுறான். என் பொண்டாட்டி மேலையா கைய வைக்கிறேன்னு. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்றானா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அடுத்தவங்களோட உழைப்பு திருடுறது ரொம்பவே தப்பான விஷயம், இனிமே என் கம்பெனி பக்கமே வந்துடாதா அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. இப்போ பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். அவன் கால் பண்ணி என்ன சொல்கிறானா, என்ன சொல்ல நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நான் ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண போகிறேன், வேணா அங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட்டை என்ன கேட்குறானா, டே இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேற லெவலில் இருக்க தலைவரே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் போறா. இவன் எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட அத்தையை காப்பாற்றணும்னா அதுக்கு என்னோட மாஸ்டரால தான் முடியும், அவர் அவ்வளவு ஈஸியா யாரையும் பார்க்க மாட்டாரு, இந்த என்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இந்த லெட்டரை கொடுத்தனா கண்டிப்பா அவர் உன்னை மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஆனா உங்க வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாப்பாரான்னு எனக்கு தெரியாது, அவருக்கு ஜேடு பெண்டன்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா கவுந்துருவார் அப்படின்னு இவங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஜேடு பெண்டன் வாங்கணும், அந்த பெண்டன் வாங்கி தான் அவரை எப்படியாவது நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் ஹீரோனோட லீடர் வாக்கிங் வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோனை பத்தி என்ன சொல்றானா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் என்னோட ஹஸ்பண்டும் சும்மா வெளியே வந்தோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கதை பார்த்தோன்னே வயிற்றுச்சல் தாங்க முடியாம, எதுக்காக நீ இவன் கூட சுத்திட்டு இருக்க, அவன் தான் உன்னை நல்லா பாத்துக்கல, அவனை விட்டுட்டு ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, தள்ளி போட அப்படின்னு ஹீரோவனை தள்ளி விட்டுறான். இப்போ ஹீரோயினை எங்க கூட்டிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா பெண்டன் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அந்த கடையில ஹீரோயின் ஒரு பெண்டன்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு தான் வரா. இப்போ அவ வந்து என்ன சொல்றனா, இவ செலக்ட் பண்ணதான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்ல அந்த கடைக்கார பொண்ணு ஹீரோயினுக்கு மரியாதை தராம அந்த பொண்ணுக்கு தான்
மரியாதை கொடுத்துட்டு இருக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ வந்து என்ன சொல்றானா, என் பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணா, அவளுக்கு தான் இது சொந்தம், தேவையில்லாம நீ ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோ யாருன்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வேற வழி இல்லாம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பெண்டை வாங்கிட்டு அந்த வயசான மருத்துவரை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. இப்ப அவரோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா, கடையில பார்த்த பொண்ணு. அவ வேற யாரும் கிடையாது, அவரோட பேத்தி தான். இப்ப வந்து தாத்தா கிட்ட என்ன சொல்றானா, தாத்தா இவங்களாம் மரியாதையே தெரியாதவங்க, அவங்களுக்குள்ள கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வீடு தேடி வந்திருக்காங்க, எப்படிமா கூப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு தாத்தா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த லேடி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை தாத்தா கிட்ட கொடுத்துட்டு அந்த பெண்டையும் கொடுக்குறா. தாத்தா உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு, எனக்கு இந்த பெண்டன் ரொம்பவே பிடிச்சிருக்குமா, என்னோட ஸ்டூடெண்ட் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சாலா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால நீ என்ன கேட்டாலும் நான் செய்யலான் இருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு தாத்தா சொல்ல. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க அந்த சிட்டியை விட்டு வரணும், நீங்க வந்து என்னோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல தாத்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப தாத்தா ஹீரோயின் கழுத்துல உள்ள செயினை பாக்குறாரு. அந்த நெக்லஸ பார்த்த உடனே அம்மாடி அந்த செயினை கழட்டி கூட அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கழட்டி தரா. இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா வச்சுக்கோங்க, ஆனா நீங்க எங்க ஆன்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அது என் பொண்டாட்டியோட அம்மாவோடது, தயவு செஞ்சு கொடுத்துருங்க, அந்த பொருள் வேணாம், அதுக்கு பதிலா நீங்க எது கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ சொன்னதை கேட்டவுடனே அவர் என்ன சொல்றாருன்னா, என்னது உன் அம்மாவா, அப்படின்னா நீ என்னோட பேத்தியா, இந்த நெக்லஸ் என் பொண்ணுகிட்ட நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் வந்து அவளோட ஃபேமிலி டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு, என்னோட தாத்தா பாட்டி கூட கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்ப அந்த தாத்தாவோட பேத்தி என்ன சொல்றானா, தாத்தா அந்த பொண்ணுக்கு தாத்தா பாட்டி இருக்கான் அப்படின்னா அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது, நீங்க எப்படி அந்த பொண்ணுக்கு தாத்தாவாவீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா இவ என்னோட பேத்தி தான் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் தாத்தா கிட்ட என்ன சொல்றானா, என்னோட தாத்தா பாட்டி என்னோட அம்மாவை தத்தெடுத்து வளர்த்தாங்க, எங்க அம்மா எங்க இருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியுமா, கண்டிப்பா நீ தான் என்னோட பேத்தியா இருப்பேன்னு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு, இவ்வளவு நம்மளோட குடும்பமா அப்படின்னு. இப்ப தாத்தா என்ன சொல்றானா, என் பொண்ணை நான் சின்ன வயசுலயே தொலைச்சிட்டேன், அவளை தொலைச்சதுக்கு அப்புறம் நான் யாருக்குமே ட்ரீட்மெண்ட் பாக்குறது இல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணை நான் பார்க்க முடியல, ஆனா என் பேத்தி என்ன தேடி வந்திருக்கா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேமா, வாமா போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா கிளம்பி ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. இப்ப ஹீரோ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றானா, அம்மா இவர் வேற யாரும் கிடையாது, என் பொண்டாட்டியோட தாத்தா தான், இவர் தான் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்ல. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா என்னோட தாத்தா உன்னோட அம்மாவை குணப்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்ல. உண்மையாவே உன்னோட ஐடென்டிட்டி இப்ப ரொம்பவே மாறி போச்சு பொண்டாட்டி, என்னோட அம்மா குணமாயிருவாங்க, நான் எப்ப குணமாக போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த ஃப்ரெண்டுக்காரி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளை ஒரு ஆளு கார்ல உட்கார வைக்கிறான். யாரான்னு பார்த்தா இந்த லாயர் லீடரோட அப்பா தான். உனக்கு எனக்கு ஒரே ஆள் தான் எனிமி, அது அந்த யான்சி மட்டும்தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் கூட்டா சேர்ந்துட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு ரூம் நம்பர் 606 நீ தனியா வரணும் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அவளும் வேற வழி இல்லாம அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோக்கு தான் கால் வருது. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட பொண்டாட்டி இந்த ஹோட்டல்ல ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க, போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்ப இந்த ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்தவன அந்த இடத்துல ஒரு ஆள் நிக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றானா, எனக்கு 20 மில்லியன் பணம் வேணும், ஒழுங்கா அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ எங்கடா என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இந்த உன் பொண்டாட்டி இந்த பென்ட்ரைவ்ல எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சுக்கா அப்படின்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை கொடுக்க ஹீரோ அந்த பென்ட்ரைவை வாங்கிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா காடை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஹீரோயினை பார்த்தோன்னா அவன் என்ன சொல்றானா, உங்க அப்பாவை பெட்ல அட்மிட் பண்ண வச்சதே உன் புருஷன் தான், அதுக்கான எவிடன்ஸ் அவன் கையில இருக்கு அப்படின்னு சொல்ல. இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, என் குடும்பத்தை இப்படி நாசமாக்கிட்டே, நீ உயிரிடவே இருக்கக்கூடாது அப்படின்னு இவ கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி வர டக்குன்னு நிப்பாட்டிடுறா. என்ன புருஷா எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கேஷுவலா பேசிக்கிறத பார்த்தவனா அவன் ரொம்ப ஷாக் ஆயிரான். இப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா வாயிலிருந்து ரத்தம் வந்து அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவன் இறந்து போயிடுறான். இப்ப அப்படியே இந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனோட உட்காந்துட்டு இருக்கா. எங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் ப்ரொசீஜர் முடிஞ்சோன்னா அவர் வெளில வந்துருவாரு அப்படின்னு இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வராங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அவளோட லீடர் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்ல இவளுமே போயிடுறான். ஹீரோ எப்போதுமே ஹீரோயின் கையில ஒரு வாட்ச் கட்டி விட்டுருப்பான், நீ எந்த லொகேஷன்ல இருக்கன்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றானா, என்னோட ஹஸ்பண்டை வெளியே எடுக்க ட்ரை பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நீங்க இல்லைன்னா அவர் வெளியே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்க்கறோம், நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க ஜூஸ் குடிக்கிறாங்க. அந்த ஜூஸை குடிச்சவொடனே 2 பேரும் மயக்கம் போட்டுறாங்க. ஹீரோயின் நம்மளோட கையில கட்டியிருந்த வாட்சுமே கீழே கழண்டு விழுந்துருது. இது யாரோட வேலைடான்னு பார்த்தா இவனோட சொந்த அப்பாவோட வேலை தான். சொந்த அப்பாவே பையனை கடத்தி வச்சிட்டு இருக்கான். இப்ப 2 பேரை கட்டி வச்சிட்டு இருக்க. அப்பா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உன்னோட சொந்த பையன் தானே அப்படின்னு கேட்க, டே நீ என்னோட சொந்த பையன் தான்டா, இந்த பொண்ணு கூட எதுக்காக சுத்திட்டு இருக்கா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இவ புருஷனை நான் பழி வாங்கி ஆகணும், அதுக்கு இவ செத்தாதான் முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு
அவங்க அப்பா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு எனக்கும் பிசினஸ்ல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய முரண்பாடுகளும் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணி ஆகணும்ல, இவளை இந்த இடத்துல நெருப்பு வச்சு கொளுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அவர் அந்த இடத்த விட்டு வர கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்து ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்க. பக்கத்துல ஹீரோவும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. கவலைப்படாத, நீ நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. இதெல்லாம் காமனா நடக்கிறது தானடா, இதை என்னடா இப்படி வந்து சொல்ற அப்படின்னு ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, இந்த இடத்த விட்டு போட என்னோட பொண்டாட்டியை நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா ரொம்பவே கேரிங்கா ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமே அப்படின்னு இவ சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போயிடுறான். இப்போ அவ தனியா நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்போ வந்து ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, என்ன அன்சி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீயா அப்படின்னு சொல்லி இவளும் கேட்கறா. ஆமா நான் தான், என்ன நீ மறந்துருப்பேன்ல நினைச்சேன், நீ இப்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, எனக்கு ஒரு 5 மில்லியன் பணம் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா கனவு காணு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க அவன் ஹீரோயினை விட மாட்டேங்கிறான். ஒழுங்கா எனக்கு பணத்தை குறி அப்படின்னா அவகிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கால் ஸ்லிப் ஆகி படிக்கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்துடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா வழியில கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னா அவனை பாத்தீங்கன்னா பயந்து போய் நான் எதுவும் பண்ணல வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல சேர்த்துறான். இப்ப அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாரா என்னோட மருமகள் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா குழந்தை நல்லா இருக்கா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவளும் குழந்தையும் நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவனை நீ சும்மா விடக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, அவனை என்ன பண்றதுன்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோட ஃப்ரெண்டு வேலைக்காரி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காகடான்னு பார்த்தா ஹீரோயினை கொலை பண்றதுக்காக தான். இவ கையில இன்ஜெக்ஷனை வச்சுட்டு ஹீரோயினை கொல்லலாம் அப்படின்னு பெட்ஷீட் எடுத்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நீ எதுக்காக இந்த இடத்துல இருக்க, உன்னோட பொண்டாட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ அந்த இடத்துல இருக்கா பாரு அப்படின்னா அந்த இடத்துல ஹீரோயினும் அவனோட அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவளை பாத்தீங்கன்னா என்ன பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்களா, நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே என்ன சொல்றானா, எனக்கு 500 மில்லியன் பணம் வேணும், அதே மாதிரி ஃபாரின் போறதுக்கான டிக்கெட் டாக்ஸி எல்லாம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அரேஞ்ச் பண்ணிடுறான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கையில குறா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஹீரோட அம்மாவை தள்ளி விட்டுட்டு இவ டாக்ஸில ஏறினா அந்த டாக்ஸி டிரைவரா இருக்குது ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். என்னாச்சு மேடம், பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா இவங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவன ஹீரோயின் என்ன கேட்கறானா, ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லதமா இருக்கேன், உனக்காக தான் நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாசத்தோட. இப்போ அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து வேகமா எழுப்பிட்டு இருக்கா. மேடம் எந்திரிங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்ல, என்ன முக்கியமான நாள் அப்படின்னு அவளும் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரெடி ஆகி அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ தான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியாக வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.